ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ரூபா 10 ரூபா காயினோட மேஜிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம 5 ரூபா அல்லது இந்த மாதிரி 10 ரூபா இப்படி சேர்த்து சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து இந்த ரிங்கு வந்து இப்போ வாங்கியிருக்கிறேன். இது நான் எப்படி சேவ் பண்ணேன், எப்படிலாம் நான் வந்து சேவ் பண்ணேன், அது எப்படி வாங்கினேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது நம்ம கிட்ட வந்து காயினோ இல்லைன்னா ஒரு மிச்சம் 10 ரூபாய் 20 ரூபாய் நம்ம இப்போ கடைக்கு போகிறோம், அதில் வந்து மிச்சம் வந்து ஒரு 10 ரூபாய் கிடைக்குது இல்லை ஒரு 20 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து எப்படி சேவ் பண்ணி நான் வாங்கின மாதிரி நீங்களும் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து நோட்டில் எழுதி வச்சு தான் வாங்கணும்னு இல்லை, உங்ககிட்ட கேலண்டர் இருக்கும்ல அதில் கூட நீங்கள் வந்து டெய்லி மார்க் பண்ணிட்டே வரலாம். இப்போ வந்து இது வந்து 7 நாள் அப்படின்றதுனால நான் வந்து மேலே போட்டுருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் வந்து 5 ரூபாய் போடுறேன். ஒரு உண்டியலோ இல்லைன்னா ஒரு பாக்ஸ்லயோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 5 ரூபாய் போடுறேன் அப்படின்னா, அடுத்து 2வது நாள் வந்து நான் வந்து 10 ரூபாய் போடுறேன். 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபாய். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 5-5 ரூபாய் கவுண்ட், அதான் 5 கவுண்டிங் மாதிரி 5-5 ரூபாய் அதிகமாக அப்படியே போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா 30 நாள் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 2325 ரூபா வந்து நம்ம வந்து சேமிக்க முடியும். குட்டி குட்டியா நம்ம சேமிக்கிறது மூலமா ஒரு மாசத்துல வந்து நம்ம 2325 ரூபா சேமிக்க முடியும். இதுவே 6 மந்த் ஆச்சு அப்படின்னா 13,950 ரூபா. இந்த அமௌண்ட் நான் சேர்த்து வச்சு இது கூட கொஞ்சம் காசு போட்டுதான் நான் வந்து ரிங் வந்து வாங்கினேன். அடுத்து இது ஒரு வருஷமா நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா 27,900 ரூபாய் வந்து நமக்கு கிடைக்கும். இது மூலமா நம்ம ஈஸியா 2 கிராம் வாங்கிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மிச்சம் கிடைக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு வர மிச்ச காசு, இந்த மாதிரி மிச்ச காசெல்லாம் நம்ம வந்து வீணா செலவு பண்ணாம ஒரு உண்டியல்ல வந்து இதே மாதிரி நீங்க வந்து சேமிச்சு வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளாலையும் கோல்டு வாங்க முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு 5 ரூபாய் இல்ல இந்த மாதிரி சேருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 ரூபாய், அது ஃபர்ஸ்ட் நாள் 10 ரூபாய் போடுங்க அப்படின்னா அடுத்த நாள் 20 ரூபாய் போடுங்க, அடுத்த நாள் 30 ரூபாய், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே மார்க் பண்ணிட்டே வாங்க. உங்ககிட்ட இப்போ இன்னைக்கு நான் வந்து 100 ரூபாய் போடணும், ஆனா இன்னைக்கு என்கிட்ட 100 ரூபாய் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, அடுத்த நாள் 110 ரூபாய் போட்டீங்களா அது கூட 100 ரூபாய் சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்க. இப்படியே நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டே நம்ம வந்து உண்டியல்ல போட்டு போட்டு மார்க் பண்ணி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கும் ஈஸியா இருக்கும். இது நீங்க நான் சொன்ன மாதிரி நான் வந்து 5 ரூபாய் அந்த மாதிரி தான் போட்டுட்டே வந்தேன். இதே 10 ரூபாய் அந்த மாதிரி போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,270 ரூபாய் கிடைக்கும் ஒரு மாசத்துல. 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 25,620 ரூபாய். அதாவது நம்ம 6 மந்த்லயே ஈஸியா 2 கிராம் வாங்கிடலாம். ஓகேவா? இது ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா 51,240 ரூபாய். ஒரு வருஷத்துல நம்ம ஈஸியா 4 கிராம் நம்மளால வாங்க முடியும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சேமிப்பு மூலமாவே ஈஸியா நம்மளால கோல்டு வாங்க முடியுது. நீங்க வந்து இல்ல என்னால டெய்லி 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு வர முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்க 1 ரூபாய் இல்லைன்னா 2 ரூபாய் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இப்படி ட்ரை பண்ணி நீங்க வந்து 6 மாசத்துல கோல்டு காயின் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, இந்த மாசம் ஒரு 4,270 ரூபாய் சேருதுல, 30 நாள்ல இவ்வளவு சேருதுல, இதை வந்து நீங்க வந்து ஒரு நகைச்சீட்டு போடுறதுக்கு சீட்டு போடுற மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 30 நாள் நம்ம வந்து நகைச்சீட்டு போடணும்னா அந்த 30 நாள்ல தான் கட்டுவோம் இல்லையா, லாஸ்ட் டேட்ல கூட கட்டிக்கலாம் இல்லையா. அப்போ நீங்க ஒரு லாஸ்ட் டேட்டோ இல்லைன்னா அதுக்கு இடையில எப்போ கம்மியா இருக்கும் அந்த டைம்ல வந்து நீங்க வந்து 4,270 ரூபாய் சேருது அப்படின்னா நீங்க வந்து ஒரு 4,000 ரூபாய் சீட்டு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டே வந்தோம்னா நமக்கு சீட்டு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சேமிச்சுதான் நான் வந்து கோல்டு வாங்கியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சேமிச்சு உங்களாலையும் கோல்டு வாங்க முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.